திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 53வது நாள். கடந்த 2 நாட்களாக நம்ம பொது பாடல்களை தான் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதையும் தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுடைய திருப்புகழையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எருக்கத்தம்புலியூர் அப்படின்ற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற சுவாமியையும் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சிவபெருமானுடைய கோவில்களில் நவபுலியூர் கோயில்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புலிக்கால் முனிவரால் பூஜை பண்ணப்பட்ட 9 கோவில்கள், அதாவது பெரும்பற்ற புலியூர், திருப்பாதிரை புலியூர், எருக்கத்தம்புலியூர், ஓமாம்புலியூர், சிறு புலியூர், அத்திப்புலியூர், தப்பளாம்புலியூர், பெரும்புலியூர், கானாட்டம்புலியூர். இந்த 9 புலியூர் கோவில்களுமே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா புலிக்கால் முனிவர் அவர் கைகளால் தொட்டு பூஜை பண்ணப்பட்ட சுவாமி. அதில் ஒன்றான இந்த எருக்கத்தம்புலியூரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எருக்கத்தம்புலியூருக்கு முதல்ல நிறைய பெயர்கள் இருக்குது. அதாவது இதை ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னும் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணப்பட்டினம் அப்படின்னு நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லியிருக்கார். இங்கே இருக்கிற சுவாமியுடைய பேர் பார்த்திங்கன்னா நீலகண்டேஸ்வரர், திருக்குமாரசுவாமி, ஸ்வேதாரண்யேஸ்வரர். இந்த மாதிரி 3 வித்தியாசமான பெயர்களை கொண்டவர் சிவபெருமான். அம்பாளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெயர் பார்த்திங்கன்னா நீலமலர் கண்ணி பிரார் முலை அம்மை அப்படின்றதும் இங்கே இருக்கிற அம்பாளுடைய பெயர். இந்த கோவிலுக்கு தீர்த்தம்னு உண்டு. அது ஸ்கந்த தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. முதல்ல இது ஏன் ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா, இது ராஜராஜ சோழன் பூஜை பண்ணி தனக்கு குழந்தை வரம் இல்லைன்னு கேட்டு இங்கே பூஜை பண்ண பிறகு தான் அவருக்கு ராஜேந்திர சோழன் பிறந்தாராம். அதனால் அவர் இந்த ஊருக்கே ராஜேந்திரப்பட்டினம்னு பேர் வச்சுட்டார். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா விருத்தாச்சலம் கிட்ட இருக்குது. விருத்தாச்சலத்துலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ராஜேந்திரப்பட்டினம்னு ஒரு பேர். யாழ்ப்பாணப்பட்டினம்னு ஏன் பேர் வந்ததுன்னா 63 நாயன்மார்களில் ஒருத்தரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இங்கே தான் பிறந்தார். அவரும் அவருடைய மனைவியான மதங்க சூளாமணியும் யாழை மீட்டிக்கொண்டு இங்கே இருக்கிற சிவபெருமானை புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதனால தான் அருணகிரிநாதரே தன்னுடைய திருப்புகழில் யாழ்ப்பாணப்பட்டினத்து உரை பெருமாளே அப்படின்னு இங்கே இருக்கிற முருகனை புகழ்ந்து பாடியிருக்கார். அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப வசதியான கோவில். இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமயம் என்ன ஆகுது, அம்பாளும் சுவாமியும் உட்காந்து பேசின்னு இருக்கா. அப்போ அம்பாள் பிரணவத்துடைய உபதேசமாக சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கின்னு இருக்கா. அப்போ அம்பாளுடைய கவனம் சிதறது. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் அம்பாளை ஒரு மீனவ பெண்ணாக பிறக்கிற மாதிரி சபிச்சுடுறார். அந்த சாபத்தை முருகனால் தாங்கிக்க முடியல. கோவப்பட்டுன்னு தன்னுடைய அம்மாவுக்கு எப்படி சுவாமி சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டுன்னு வேதங்கள் அனைத்தையும் எடுத்து, ஏன்னா வேதத்துக்கும் பொருள் பிரணவத்துக்கும் பொருள்லாம் தான் சிவபெருமான் சொல்லிட்டு இருந்தார். அதை தான் அம்பாள் கேட்கலன்னு கோச்சின்ட்டார் சிவபெருமான். அதனால் முருகப்பெருமான் என்ன பண்ணிடுறாருனா, இந்த வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து இது இருக்கிறதுனால தானே நம்மளுடைய அம்மாவுக்கு அந்த சாபம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வேதங்களை தூக்கி கடலில் போட்டுட்டாராம். அப்படி அவர் கடலில் போட்ட பிறகு சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுறது. அந்த கோபத்தினால முருகனுக்கு சாபம் கொடுத்துட்றார். அதாவது அவர் ஒரு ஊமை பையனாக பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். அந்த சாபத்தை பலிக்கிறது எங்கே அப்படின்னா இங்கே தான். இங்கே ருத்ரசன்மர் அப்படின்ற பெயரில் முருகப்பெருமான் இங்கே தளபதி குணசாலினி அப்படின்ற தம்பதியருக்கு பிறக்கிறார். இங்கே மதுரையில், அதாவது மதுரையில் தான் ருத்ரசன்மர் அப்படின்ற பெயர் கொண்டு தளபதி குணசாலினிக்கு மகனாக பிறந்து அவர் இந்த ஊருக்கு வந்த பிறகு தான்,
மதுரையில் வந்து பையனாக பிறந்துட்டார். ஆனால் ஊமை பையனாக இருக்கார். இந்த எருக்கத்தம்புலியூருக்கு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அவர் பூஜை பண்ணியிருக்கார். அப்படி அவர் பூஜை பண்ண பிறகு தான் அவருக்கு பேச்சுத்திறன் வந்திருக்கு, ஊமை பையனாக பிறந்தவருக்கு. அதனால இங்கே இருக்கிற சுவாமியை வேண்டிக்கிறவங்களுக்கு இந்த திக்கி பேசுகிற குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திக்கு வாய் சரியாக போகும், இல்லை பேசுகிறதுல ஏதாவது தடங்கள் இருந்ததுன்னா அது சரியாக போகும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த சுவாமி. அதனால தான் இங்கே வந்து குமாரனால் பூஜை பண்ணப்பட்ட சிவபெருமான். அதனால தான் குமாரசுவாமி. எப்போவுமே குமாரசுவாமினா நமக்கு முருகன் தானே தெரியும். இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கே பேரே குமாரசுவாமி தான். ஏன்னா குமரனால் பூஜை பண்ணப்பட்ட சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல விசேஷங்களை கொண்டது இந்த எருக்கத்தம்புலியூர் ஸ்தலம். எருக்கத்தம்புலியூர் அப்படின்னா என்னென்னா, எருக்கம்பூ இருக்கு இல்லையா, வெள்ளை எருக்கம்பூ. அந்த எருக்கம்பூ இந்த கோயிலை சுற்றி நிறைய இடத்துல இருக்குமா. அந்த அளவுக்கு எருக்கம்பூவால் நிறைஞ்ச கோவில் தான் இந்த கோவில். அதுவும் வெள்ளை எருக்கு, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடியதான எருக்கு மலர்கள் அது நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்தலம். இப்போ நான் சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு அந்த எருக்கஞ்செடியுடைய படம் இந்த இடத்துல தெரியும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்கந்த தீர்த்தம், எருக்கத்தம்புலியூர், எருக்க மலர்களால் சூழப்பட்ட இடம், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்த இடம், ராஜேந்திர சோழன் பிறப்பதற்கு காரணமான இடம், புலிக்கால் முனிவரால் பூஜை பண்ணப்பட்ட இடம், முருகனே ஊமை மகனாய் இருந்த அவர் இந்த இடத்துக்கு வந்து சிவபூஜை பண்ண பிறகுதான் அவருக்கு பேசும் திறனே வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப 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 விசேஷமான கோவில். இப்போது இங்கே இருக்கக்கூடியதான திருப்புகழை பார்க்கலாம். இவ்வளோ வசதி சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா, அப்போ திருப்புகழும் கொஞ்சம் பெரியதாக தானே இருக்கணும். அதனால இங்கே இருக்கிற திருப்புகழும் கொஞ்சம் பெரியது தான். ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். பூத்தார் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ இதை நான் படித்து காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டே வரலாம். பூத்தார் சூடும் கொத்து அலர் குழலியர், பார்த்தால் வேலும் கட்கமும் மதன் விடும், போர்க்கு ஆர் நீடும் கண் சரமுடு நமன் விடு தூதும் போல் தாவி நாளும் கைப்பொருள் உடையவர், மேல் தாளார் தம் பற்றிடு பிரமையது, பூட்டா மாயம் கற்றமை விழியினர் அமுது ஊரல், வாய்த்தார் வேதம் செப்பு பொய் விரகியர், நூல் தேய் நூலின் சிற்றிடை இடர்பட, வாழ்தாய் வீசும் கற்புற மிருகமதம் அகில் ஆரம், மாப்பூன் ஆரம் கச்சு அணி முலையினர், வேட்கை பூணு ஆகம் கெட்டு எனை உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ. ஆத்தாள் மால் தங்கை தங்கைச்சி கன்னிகை உமை கூத்தொடு ஆனந்த சிவை திரிபுரை, ஆள் பேய் பூதம் சுற்றிய பைரவி புவனேசை, ஆக்கா யாவும் பற்றிய திரிபு உற, நோக்கா ஏதும் செற்றவள் திரு விளையாட்டால், ஈசன் பக்கம் அது உரைபவள் பெருசேயே, ஏத்தா நாளும் தர்ப்பண ஜபமுடு நீத்தார் ஞானம் பற்றிய குருபர, யாப்பு ஆராயும் சொல் தமிழ் தரு முருகோனே, ஏற்போர் தாம் வந்து இச்சையின் மகிழ்வோடு, வாய்ப்பாய் வீசும் பொன் பிரபை நெடு மதில் யாழ்ப்பாணாயன் பட்டினம் மருவிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரியதாக தெரியும். ஐயோ இவ்வளோ பெரியதாக இருக்கே நம்மளால் படிக்க முடியுமான்னு நினைக்க வேண்டாம். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே படிக்க முடியும். இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பூத்தார் சூடும் கொத்து அலர் குழலியர், பார்த்தால் வேலும் கட்கமும் மதன் விடும், போர்க்கு ஆர் நீடும் கண் சரமுடு நமன் விடு தூதும், போல் தாவி நாளும் கைப்பொருள் உடையவர், மேல் தாளார் தம் பற்றிடு பிரமையது,
பூட்டா மாயம் கற்ற மை விழியினர் அமுது ஊரல் வாய்த்தார் பேதம் செப்பு பொய் விரகியர் நூல்தேய் நூலின் சிற்றிடை இடர்பட வாழ்த்தாய் வீசும் கற்பூர மிருகமதம் அகில் ஆரம் மாப்பூன் ஆரம் கச்சு அணிமுலையினர் வேட்கை பூணு ஆகம் கெட்டு எனை உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ. ஆத்தாள் மால் தங்கைச்சி கன்னிகை உமை கூத்தொடு ஆனந்த சிவை திரிபுரை ஆள் பேய் பூதம் சுற்றிய பைரவி புவனேசை ஆக்கா யாவும் பற்றிய திரிபு உற நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்கம் அது உறைபவள் பெருசேயே. ஏத்தா நாளும் தர்ப்பண செபமுடு நீத்தார் ஞானம் பற்றிய குருபர யாப்பு ஆராயும் சொல் தமிழ் தரு முருகோனே. ஏற்போர் தாம் வந்து இச்சையன் மகிழ்வுடு வாய்ப்பாய் பேசும் பொன் பிரபை நெடுமதிள் யாழ்ப்பாணாயன் பட்டினம் மருவிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். கொஞ்சம் பெரியதாக தெரியும், அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போது இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் அப்படின்னா பூவை தலையில் சூடியவர்களான பெண்கள். பார்த்தால் வேலும் கட்கமும் மதன் விடும் போர்க்கு ஆர் நீடும் கண் சரமுடு நமன் விடு தூதும் போல் தாவி. அவங்க பார்க்கும் பொழுது மன்மதன் பானம் எடுத்து தொடுக்கிற மாதிரி இருக்குமாம். அந்த கண்கள் அப்படி இருக்குமாம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா மனது தடுமாறுமா. நாடும் கைப்பொருள் உடையவர் மேல் தாளார் தம் பற்றிடு பிரமையது பூட்டா மாயம் கற்றமை விழியினர் அப்படின்னா கைகளில் பணம் அதிகமாய் உள்ளவர்களை அவங்களுடைய ஆசை வார்த்தைகளை பேசி வலையில் விழ வைப்பாங்களாம். அந்த மை தீட்டிய கண்களை உடைய அந்த பெண்கள் எல்லாம். அமுது ஊரல் வாய்த்தார் பேதம் செப்பு பொய் விரகியர் இவங்க தவறான வார்த்தைகளை சொல்லி பொய் வார்த்தைகளை கூறி அந்த வலையில் போட வைக்கும் பொழுது நூல் தேய் நூலின் சிற்றிடை இடர்பட வாழ் தாய் வீசும் கற்பூர மிருகமதம் அகில் ஆரம் மா பூன் ஆரம் கச்சு அணிமுலையினர்னா நூல்னா அவங்க ஆடையில் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடை. அந்த சிற்றிடை வளைந்த சின்ன இடையில் அழகாக ஒரு ஆடை கட்டிண்டு அந்த அழகான அவங்களுடைய மார்பகங்கள் மேலே முத்தால ஆன ஆரம் வைரத்தால் ஆன ஆரம்னா அப்படியே மாலையாக அவங்களுடைய கழுத்துலையும் அவங்களுடைய மார்பகங்கள்லையும் தொங்குமாம். இந்த மாதிரி அழகான பெண்கள் வேட்கை பூணு ஆகம் கெட்டு எனை உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ. இந்த ஆசை இந்த வேட்கையெல்லாம் எனக்குள்ளே எழுந்திருக்கும் பொழுது அது தவறு அப்படின்னு எனக்கு புரிய வச்சு உன்னுடைய மெய்ஞானத்தை கொடுத்து எனக்கு அருள்வாய் முருகா அப்படின்னு கேட்குறார். அருளாயோ அருள மாட்டியா அப்படின்னு கேட்குறார். ஆத்தாள் மால் தங்கைச்சி கன்னிகை உமை கூத்தொடு ஆனந்த சிவை திரிபுரை ஆள் பேய் பூதம் சுற்றிய பைரவி. ஆத்தாள் அப்படின்னா அம்மா. யாரவோ அப்படின்னா மால் மகாவிஷ்ணுவுடைய தங்கை, கன்னிகை உமை, கூத்தோடு ஆனந்த சிவை கூத்தாடுகின்ற சிவபெருமானின் இடப்பக்கம் அமர்ந்தவள், திரிபுரை ஆள் பேய் பூதம் சுற்றிய பைரவி பேய்களாலும் பூதங்களாலும் சுற்றப்பட்டவளான பைரவி அவள். ஆக்கா யாவும் பற்றிய திரிபுர உற நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்கம் அது உறைபவள் பெருசேயே. எல்லா உலகத்தையும் அவள் தான் படைக்கிறா, அவள் தான் காப்பாத்துறா, அவள் தான் அழிக்கவும் அழிக்கிறான். சிவபெருமான் பக்கத்தில் விளையாட்டாய் அமரக்கூடியவளும் அவள் ஒருவளே. அப்பேற்பட்டவளான அம்பிகை அந்த அம்பிகை பெற்ற குழந்தையே அப்படின்னு சொல்கிறார். யார? முருகனை. ஏத்தா நாளும் தர்ப்பண ஜெபமுடு நீத்தார் ஞானம் பற்றிய குருபரா. இங்கே இருக்கிறவங்கெல்லாம், அதாவது இந்த யாழ்ப்பாண பட்டணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நித்தியம் நீர்க்கடன்னா தண்ணீரை கொண்டு அன்னைக்கு செய்யக்கூடியதான கர்மாக்கள் அதெல்லாம் செஞ்சு
ஜபம் பண்ணிண்டு இப்பேற்பட்டவர்கள் துறவோர்களும் ஞானிகளும் பற்றக்கூடிய எங்களுடைய குருபரனே முருகா, யாப்பு ஆராயும் சொல் தமிழ் தரு முருகோனே. யாப்பிலக்கணம் அப்படின்றது தமிழுக்கு ஒரு முக்கியமான இலக்கணம். அதை ஆராய்ந்து சொன்னவன் முருகப்பெருமான் தான். அதனால்தான் யாப்பு ஆராயும் சொல் தமிழ் தரு முருகோனே. தமிழை உலகத்துக்கு தந்தவனே முருகப்பெருமான் தான். ஏற்போர் தாம் வந்து இச்சையன் மகிழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொன் பிரபை நெடு மதுள் யாழ்ப்பாணாயன் பட்டினம் மருவிய பெருமாளே. யாரெல்லாம் முருகப்பெருமானை ஏற்றி மகிழ்ந்து ஆசைப்பட்டு கூப்பிட்றாங்களோ, முருகான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டோன்னா அந்த இடத்துக்கு ஓடி வரக்கூடியவன். வீசும் பொன் பிரபை நெடு மதிள், அழகான மதில்களாலும் மதில் சுவர்களாலும் தங்க பிரபைகளாலும் நிறைந்ததான இந்த யாழ்ப்பாணாயன் பட்டினம், அதுதான் இந்த எருக்கத்தம்புலியூர். யாழ்ப்பாணாயன் பட்டினம் மருவிய பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். கொஞ்சம் பெரியதாக தெரியும், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாராலையும் படிக்க முடியும். ஏன்னா சில திருப்புகள்லாம் ரொம்ப ரத்தினம். ஐயோ அது எவ்வளோ பெருசாக இருக்கே, படிக்க முடியுமான்னு நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுன்னு விட்டீங்கன்னா கூட உங்களால் படிக்க முடியாது. அதனால் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்கள் கூட இருக்கும். பயப்படாமல் தைரியமாக படிங்க. திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.